यूट्यूबर मुख्तार होंगे गिरफ्तार, क्या तमिलनाडु की जीत के लिए एक्शन लेगी सरकार? थूथुकुड़ी में कामराज लक्ष्य सरवैया के संस्थापक अध्यक्ष प्रसन्ना कुमार ने पत्रकारों को इंटरव्यू दिया है और कहा कि उनके पिछले डीएम के शासन के दौरान नादर समुदाय पर कई तरह के अत्याचार हुए थे, जिसमें अजीत कुमार की हत्या का मामला और किसान पानायेरी मणिकंदन के दोनों पैरों में गोली लगना, महिलाओं के लिए असुरक्षा और व्यापारियों के लिए असुरक्षा और 9.5 साल का सुशासन शामिल है। कर्मवीर कामराज का अपमान करने वाले यूट्यूबर मुख्तार को पिछले शासन द्वारा अल्पसंख्यक वोट के लिए उनके खिलाफ कोई कार्रवाई किए बिना पुलिस सुरक्षा दी गई थी। उन्होंने सवाल किया कि क्या वह सेना के अधिकारी हैं, स्वतंत्रता संग्राम के शहीद हैं। उन्होंने कहा कि वह लक्ष्य परिवाया की ओर से पूरे नारद युवाओं की ओर से अनुरोध कर रहे हैं। संवाददाता बाला सुब्रमण्यम की रिपोर्ट। வணக்கம். காமராஜர் லட்சிய பேரவை நிறுவனர் பிரசன்னகுமார். நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாடார் சமுதாய வாக்குகள் அதிகப்படியான வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்கப் போகிறார். அது அனைவரும் விரும்பியபடி நடைபெற்றுள்ளது. எங்களின் முதற்கட்ட கோரிக்கையானது, அதாவது காமராஜ் லட்சிய பேரவையின் முதற்கட்ட கோரிக்கையானது, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரான ஐம்பெரும் தலைவர்களின் ஒருவரான கர்ம வீரர் காமராஜர் தமிழ்நாட்டில் 9.5 ஆண்டுகள் பொற்கால ஆட்சி நடத்திய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சமூக ஊடகங்களிலும் திமுக நிர்வாகிகளும் கடந்த ஆட்சியிலே விமர்சனம் செய்து வந்தனர். நாடார் சமுதாயம் பல்வேறு போராட்டம் நடத்தியும் இவர்களை கண்டிக்கவில்லை திமுக அரசு. தற்பொழுது முக்தார் அவர்களுடைய பிரச்சனை விமர்சனமானது தமிழ்நாடு முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆனால் இந்த திமுக ஸ்டாலின் அரசு சிறுபான்மையினர் வாக்கு பிரிந்துவிடும் என்பதற்காக முக்தார் அவர்களை கைது செய்யவில்லை. தற்பொழுது தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலே தமிழ்நாடு பொற்கால ஆட்சியாக வலம் வரப்போகிறது. கடந்த திமுக ஆட்சியிலே நாடார் சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. அஜித்குமார் கொலை வழக்கு, பனையேரி விவசாயி 2 கால்களில் 4 புல்லட் இறங்கப்பட்டுள்ளது. வியாபாரிகளுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லை. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் நாடார் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் காமராஜர் லட்சிய பேரவையின் கோரிக்கையாகவும் முக்தார் யூடியூப் 24x7 முக்தாரை கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கோரிக்கை வைக்கிறோம். ஏனென்று சொன்னால் 9 ஆண்டுகள் பொற்காலாட்சி நடத்திய காமராஜரை, உங்கள் கொள்கை தலைவரை ஒரு யூடியூபர் அசிங்கப்படுத்துவது தமிழ்நாட்டிற்கும் உங்கள் கொள்கை தலைவருக்கு அது அழகானதில்லை. எனவே ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தை நீங்கள் மதிக்க வேண்டும். எங்களுடைய வாக்கு தமிழ்நாட்டிலே அதிக இடத்திலே உங்களை வெற்றி பெற செய்துள்ளது. எனவே கருத்தில் கொண்டு முக்தார் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் ஆக்க வேண்டும். அவர் என்ன ராணுவ அதிகாரியா அல்லது சுதந்திர போராட்ட தியாகியா? பொற்காலத்தில் நடத்திய காமராஜரை இழிசொல் பேசிய முக்தாரை இந்த ஆட்சி கட்டாயம் தளபதி விஜய் அவர்கள் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.